சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இவங்க தான் இந்த ஹாஸ்டலோட வார்டன். குட் மார்னிங் மேடம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க ஆனந்தி யாரு? இந்த பொண்ணு தான். உங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்க இந்த பொண்ணு ஆனந்திய விசாரணை கூட்டு போக வந்திருக்கேன். ஆனந்திய கூட்டு போய் வந்திருக்காங்களா? அப்ப ஒண்ணு இல்லையா? போய முடிக்கிட்டு சும்மா. ஆனந்தி என்ன தப்பு பண்ணா? எதுக்கு இந்த விசாரணை? நந்தா கேஸ் விஷயமா இந்த பொண்ணை விசாரிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. அதான் கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இதுக்கு மேல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பாருங்க. ஆனந்தியை நீங்க கூட்டிட்டு போறதுக்கு கோர்ட் ஆர்டர் ஏதாவது இருக்கா? கோர்ட் ஆர்டர் தானே? குடு. இது போதுமா? இப்ப கூட்டிட்டு போலாமா? மேடம் மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம். இங்க பாரு, பிரச்சனை எதுவும் பண்ணாம அனுப்பி வைங்க. அதான் உங்களுக்கு நல்லது. கூட்டிட்டு போங்க. மேடம், என்ன மேடம் கூட்டிட்டு போக சொல்றீங்க? அவ என்ன மேடம் தப்பு பண்ணா? மேடம் வேணான்னு சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல காயத்ரி, கோர்ட் ஆர்டரோட தான் வந்திருக்காங்க. முடியாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரூல்ஸ் கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. மேம், நீங்க கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க. ஆனந்தி, மேடம் அவ என்ன தப்பு பண்ணல? மேடம் ப்ளீஸ் மேடம். ஆனந்தி விடுங்க. பயப்படாத ஆனந்தி. மேடம் சொன்னா கேளு மேடம். பின்னாடியே வரோம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். நீ பயப்படாம போ. ஆனந்தி ஆனந்தி நீ தைரியமா போ. காயத்ரி ஆனந்தி தைரியமா இரு ஆனந்தி. ஆனந்தி மேடம் என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். மகேஷ்க்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசணும். இந்தாங்க மேடம். ஆனந்தி பார்க்கவே பாவமா இருக்குடி. அவளை சீக்கிரம் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்துடணும். நான் அன்புக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றேன். அவரால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாரு. சல்மா. எஸ் சல்மா. நான் ஹாஸ்டல் வார்டன் மனோன்மணி பேசுறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க மேம், என்ன விஷயம்? ஆனந்திய போலீஸ் நந்தா கேஸ்ல விசாரிக்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. வாட்? ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கம்தான். நீங்க முதல்ல போய் சப்போர்ட்டா இருங்க. நாங்க பின்னாடியே வந்துடுறோம். ஓகே மேம், நான் உடனே கிளம்புறேன். சொல்லுங்க ரஜினா. அன்பு, நான் தான் கேஸ்ல ஆனந்தியை விசாரிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனந்தியை கூட்டிட்டு போயிட்டாங்க அன்பு. என்னங்க சொல்றீங்க? எப்போ? இப்போதான். நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க அன்பு. ரொம்ப பயமா இருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க பயப்படாதீங்க. ஆனந்திக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் வாங்க அன்பு. மேடம், அன்பும் வராரு மேடம். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? ரூமுக்கு போங்க. போங்கம்மா. செக்யூரிட்டி. மேடம்,
கேர்ள்ஸ் நீங்க எல்லாரும் உங்க வண்டியில வாங்க. நான் ஆட்டோல ஓகே வரேன். மேடம். போங்க. செக்யூரிட்டி மேடம். போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. ஓகே மேடம். மித்ரா, போலீஸ் ஆனந்தியை தானே பிடிச்சிட்டு போச்சு. நீ ஏன் இன்னும் டென்ஷனா இருக்க? ஏய், உள்ள இருக்கிறது நந்தா. என்ன பத்தி ஏதாவது சொல்லி தொலைச்சானா அடுத்த தடவை போலீஸ் என்ன கூட்டிட்டு போக வரும்டி. டென்ஷன் ஆகாம என்ன பண்ணி சொல்ற? அவனுக்கு இமிடியேட்டா நான் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தே ஆகணும். டேய் முத்து, எங்கடா இருக்க? ஜெயந்தி வீட்டுக்கிட்ட. டேய், ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் போடும். நீ ரெடியா இரு, நான் உடனே வரேன். ஆ? ஓகேடா. மேடம் மேடம், எங்க மேடம் கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க மேடம், எனக்கு பயமா இருக்குது. நீங்களாச்சும் சொல்லுங்க மேடம். இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் குடும்பம் கண்ணுக்கு தெரியறதே இல்ல. எல்லாம் முளைக்கிறதுக்குள்ளயும் காதல் கல்யாணம் குட்டி செவரா போதுங்க. இதுங்க மாதிரி இதுங்க அப்பா அம்மாவும் பொறுப்பு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இதுங்கெல்லாம் உயிரோட இருந்திருக்கோம். எல்லாம் தலை எழுத்து. ஏங்க, கிளம்பும் போது ஆனந்தி அழுதுகிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம்னு சொல்லிடலாம். அதுவும் சரிதான். The subscriber cannot be reached at the moment. Please try again என்னங்க, later. என்னாச்சு? போன் போக மாட்டேங்குதுமா. என்ன சொல்றீங்க? மறுபடியும் போடுங்க. The subscriber cannot be reached. காலம் கெட்டு கிடக்குது மேடம். இந்த போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட வேணா நினைச்ச நேரத்துக்கு பேசலாம். யார தடுக்க முடியும்? வளர்ப்பு சரியா இருந்திருந்தா போன் இல்ல, எது இருந்தாலும் பிள்ளைங்க அப்படிலாம் ஒண்ணு கெட்டு போயிருக்காதுங்க. என்னாச்சுங்க? ஆனந்திக்கு போன் போட்டா போக மாட்டேங்குது. ஆனந்தி கூட தங்கி இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு போன் போடுங்க. இல்ல பேச்சு, பாவம் அதுங்கெல்லாம் ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு நம்மள அனுப்பிட்டு தான் தூங்கி இருக்குங்க. இந்த நேரத்துல அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். வீட்டுக்கு போய் அப்புறமா ஆனந்திக்கு போன் பண்ணி பேசிக்கலாம். அதுவும் சரிதாங்க, வீட்டுக்கு போயே பேசிக்கலாம்.